தங்கலான் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1850 கோலார் தங்க சுரங்கத்தில் தங்க சுரண்டுறாங்க. அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அதுக்கு எந்த மாதிரியான சமூகத்தை சேர்ந்த ஆட்கள்லாம் அங்கே உழைச்சாங்க, அவங்க உழைச்சதுக்கு ஏற்ற ஊதியமும் பங்கும் கிடைச்சிச்சா இல்லையா, அது கிடைக்காதனால அவங்களுடைய வாழ்க்கை அந்த இடத்துல எப்படி மாறும், கிடைச்சிருந்தா எப்படி மாறி இருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த கதைக்களத்தை அவருடைய விசன்ல இருந்து ரஞ்சித் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அப்படியான ஒரு கதைக்களத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரீச்சியான ஒரு ஸ்டோரி இல்லைன்னா எதுக்காக ரஞ்சித் அவர்கள் வச்சார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ரஜினி அவர்களை வச்சு ஒரு 2 படம் பண்ணாரு. அதுல அவருடைய ஒரு பாணியிலே அந்த படத்தை பண்ணியிருந்தாரு. விக்ரம் அவர்களையும் வச்சும் எதுக்காக அப்படி ஒரு பாணியில, அதுவும் ரொம்ப ஒரு ஓப்பனடா இந்த படத்தை பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சாயல் இருக்கும். அந்த சாயலை வச்சு அவருடைய அரசியலை கருத்துக்களை நம்மள்ட்ட கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட கதையை நகர்த்தி கொண்டு போய் படத்தை போய் முடிப்பாரு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கருத்து திணிப்பு பண்றாரு அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா தோன்றதெல்லாம் இல்ல, கருத்து திணிப்பு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையே நமக்குள்ள பதிச்சு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல அந்த பிரீச்சி ஸ்டோரி லைனை தாண்டி பிரீச்சியான டயலாக்ஸுமே பாத்தீங்கன்னா படத்துல நிறைய இருந்துச்சு. ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் 2 டைலாக் வைப்பாரு. இதுல படம் முழுக்க பாத்தீங்கன்னா அந்த பிரீச்சியான டைலாக்ஸ் தான் எக்கச்சக்கமா வச்சிருந்தாரு. இப்போ ஒரு கோலார் தங்க சுரங்கத்துல ஒரு மக்கள் வேலை செய்யறாங்க. அவங்க உழைப்பை கேட்கறாங்க. அதை எதிர்த்து போராடுறாங்கன்னா அவங்களுக்கு யாரை போராடுவாங்க, ஒரு பண்ணையார் கூட்டத்தை எதிர்த்து போராடுவாங்க. இப்போ அங்க பிரிட்டிஷ் காலம் அப்படின்றனால பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவாங்க. அப்ப அந்த மக்களுக்கு ஒரு பெரிய படை போர் இதெல்லாம் தேவைப்படும். அது ஆல்ரெடி ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த அப்படின்ற ஒரு கூட்டம் அப்படின்றனால இப்ப இப்படியான ஒரு கதைக்களத்தை நம்மளால எழுத முடியும். 1901 எப்படி ஒரு ஃபேண்டசி வச்சிருப்பாங்களா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அது மாதிரியான ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி உள்ள கொண்டு அதை வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி அதை ஹீரோ தோக்கடிச்சு அதுல இருந்து எப்படி அவர் ஜெயிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களத்தை கொண்டு வராரு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அது ரொம்ப எங்கேஜிங்கா அழகாவே திரைக்கதையோட கொண்டு போயிருந்திருக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு, ஓகே இது ஒரு ஃபேண்டசியான ஒரு மேட்டரோட அந்த படத்தை நகர்த்திருக்காரு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம்ப்ட். இது ஆல்ரெடி படமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம்ப்ட். அதுல இப்படி ஒரு ஃபேண்டசி ஒரு மேட்டரா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. படம் அந்த ஒரு பிரீச்சியான ஒரு லைனுக்குள்ள போயிடுச்சு. டயலாக்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே ஏன்னா விக்ரம் பாத்தீங்கன்னா ஒரு அபாரமான ஒரு உழைப்பு போட்டிருக்காரு. அவருடைய நடிப்பை என்னால வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. நான் ஃபர்ஸ்டா பார்த்துட்டு என்ன யோசிச்சேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஆளுக்கு எப்படியாவது ஒரு நேஷனல் அவார்டு கொடுத்து நேஷனல் அவார்டை கௌரவப்படுத்திருக்கா அப்படின்ற மாதிரி தான் நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னா என்ன தோணிடுச்சு அப்படின்னா, இந்த பிரீச்சியான ஸ்கிரீன் பிளேனால விக்ரம் அவர்களுடைய ஆக்டிங் இது எந்த இடத்துல எடுபடும், இந்த படம் என்ன மாதிரியான மக்கள்கிட்ட போய் ரிசீவ் ஆகும். ஏன்னா ஓப்பனாவே ஒரு கம்யூனிட்டி நேமே சொல்லிடுறாரு. அப்படி சொல்லும் போது எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, இது மக்கள்கிட்ட போய் எப்படி ரிசீவ் ஆக போகுது, இதை எப்படி எடுத்துக்கிற போறாங்க, அப்ப விக்ரம் அவருடைய ஆக்டிங் எப்படி பேசப்படுது, ஒருவேளை விக்ரம் ரஞ்சித் அவர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாரா, இல்ல இந்த படத்தை தெரிஞ்சுதான் அவர் பண்ணாரா, அவருடைய பொலிட்டிக்கல் அட்ரஸ் என்ன அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதையெல்லாம் தாண்டி இந்த படம் விக்ரம் அவர்களுக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருச்சு. ஆல்ரெடி நடிப்பு ரீதியா பேர் வாங்கி கொடுத்துரும். ஒட்டுமொத்த படமா விக்ரம் படம் இப்படித்தான், இந்த படம் இப்படி இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களோட போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா சந்தோஷம். ஆனா கருத்து திணிப்பான ஒரு படமா இருக்கு அப்படின்ட்டு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா விக்ரம் அவருடைய நடிப்பும் எனக்கு தெரிஞ்சு ஃபேட் அவுட் ஆகி போயிடும். அவரோட உழைப்பும் இதுல ஃபேட் அவுட் ஆகி போயிடும். ஆனா அதுதான் எனக்கு பெரிய இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய குறையா நான் பாக்குறேன். ஒரு சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு ஒரு சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப், ஆல்மோஸ்ட் படம் ஓகே அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இந்த உழைப்புக்கான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, படத்திலேயே ரஞ்சித் அவர்கள் தான் பேசுறாரு, இந்த உழைப்புக்கான ஊதியம் என்னன்னு இருக்குல்ல, அது மாதிரி இந்த விக்ரமனுடைய உழைப்புக்கான ஊதியம்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பாரஞ்சித் அவருடைய படத்துல எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் அட்டன் பண்ணுவாரு. மெட்ராஸ்ல இந்த ஜானி அப்படின்ற கேரக்டர், சார்பட்டால வாத்தியார், டான்சிங் ரோஷன் பிரிச்சு மேஞ்சிருப்பாப்ல. இப்படி ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன் பண்ணுவாரு. அந்த எல்லா கேரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில போய் சென்றடைஞ்ச ஒரு கேரக்டரா இருக்கும். இந்த படத்துல பசுபதியை வச்சு, பார்வதியை வச்சு, மாளவிகா வச்சு இப்படி 1-2 கேரக்டர்ஸ் டிசைன் பண்றாரு. அப்படி டிசைன் பண்ணாலும் விக்ரம் பக்கத்துல யாருமே நிக்கவே முடியல. அப்படி ஒரு அபாரமான ஒரு நடிப்பு, அசத்தி எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு சீன்ல எனக்கே பயங்கரமா கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு, என்ன அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அபாரமான ஒரு நடிப்பு திறனை இந்த படத்துல விக்ரம் அவர் வெளியிட்டிருக்காரு. அதுக்காக கண்டிப்பா ஏதாவது ஒரு கிரெடிட் அவருக்கு கிடைச்சே ஆகணும். ஜிவி பிரகாஷ்னுடைய மியூசிக்கு ஒரு சூப்பர்வான ஒரு மியூசிக்கு, அவருடைய கேரியர்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆல்பமாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் தங்கலான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த படம் ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போச்சு அப்படின்னா மியூசிக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு அவார்டு வாங்காம வராது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் ஸ்கோரை இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் கொடுத்திருக்காரு. பார்வதி அவர்கள் அங்கங்க அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. மாளவிகா தான் அந்த ஃபேண்டசியான ஒரு ரோல்ல வந்திருக்காங்க. ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு சூனியக்காரி அப்படின்ற மாதிரியான ஒரு ரோல்ல பிளே பண்ணிருக்காங்க. படத்துல அவங்க எவ்வளவு முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இருந்தாலும் அவங்களுடைய கதாபாத்திரத்தை வச்சு பிளே பண்ணக்கூடிய போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகேவா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா பெருசா ஒர்க் ஆகவே இல்லை. அவங்கள வச்சு சில எமோஷனல் சீன்ஸ்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. இது எதுவுமே பாத்தீங்கன்னா சுத்தமா ஒர்க் ஆகவே இல்லை. இப்ப மெட்ராஸ்ல அந்த ஜானி கேரக்டர் குத்திடுவாங்க. குத்துனாலே நம்மளுக்கு நல்லா ஜானியை போய் குத்தி விட்டானுங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும்.
ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல 2-3 படத்தில் டிராவல் ஆகக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் வந்து கொள்றாங்க. அது எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக கனெக்ட் ஆகவே இல்லை. ட்ரெய்லரில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. நம்மளால அந்த பிளாக் பேந்தர் டைமுக்குலாம் நம்மள வந்து கூட்டு போயிட்டாரு. பிளாக் பேந்தர்ல வந்து எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து அந்த கருஞ்சிறுத்தையை வந்து ஒரு சிம்பிளா வச்சுக்கிறாங்களோ, இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு பிளாக் பேந்தர் ஸ்டைல வந்துட்டு அந்த கருஞ்சித்தையான சிம்பிள்லாம் வச்சு பல குறியீடுகளை வந்து இந்த படத்துல வந்து வச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து ஓப்பனாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி நேம் சொல்லி இவங்க இப்ப இப்படி இருந்தாங்க, அன்னைக்கு நிலைமைக்கு அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருந்தா இன்னைக்கு எப்படி இருந்திருப்பாங்க தெரியுமா? அதை வந்து இந்த துணியில சொல்ற மாதிரி இருந்தா பரவாயில்ல, நாங்க அன்னைக்கு அப்படி இருந்தோம், அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னு அன்னைக்கு நாங்க எப்படி இருப்போம் தெரியுமா அப்படின்ற ஒரு துணியில வந்து சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த படம் வந்து ரஞ்சித் அவர்களுடைய படம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி, விக்ரம் அவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் வருது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி தமிழ் சினிமாவே இந்த படத்தை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து தமிழ் சினிமால இந்த மாதிரியான ஹீரோக்களோட பெரிய ஆட்களோட படங்கள் எல்லாம் வருது, அந்த படங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு பேர் வாங்கி கொடுக்க போகுது அப்படின்னு தமிழ் சினிமா ரசிகர்களே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்தியன் 2 வந்துச்சு, அது வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா போல, பெரிய டிசாஸ்டர் மாதிரி ஆயிடுச்சு. அந்த படம் வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட்டும் கூட. இப்ப தங்கலான தான் வந்து ரொம்ப பெருசா எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் வந்து பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து கருத்து திணிப்பான ஒரு பாணியில இந்த படம் பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளோட அந்த படம் வந்து முடிஞ்சு போயிடும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா எனக்கே வந்து அந்த படம் வந்து அந்த மாதிரி தான் ஒரு தன்மையோட தான் தோணுது. எனக்கு ஒரு பிரீச்சியான ஒரு ஸ்டோரி லைன் மட்டும் இந்த படத்துல இல்லை அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு அசுரத்தனமான ஒரு படமா வந்திருக்கும். ஏன்னா மியூசிக் வைஸா டெக்னிக்கல் வைஸா எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பிரீச்சி ஸ்டோரி லைன் தான் படத்தையே வந்து கெடுத்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். பொது உடைமையா பேசக்கூடிய சித்தாந்தங்களை தாண்டி பேசக்கூடிய பிரீச்சி லைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதிய கட்டமைப்புகளாகவும் ஜாதிய ஒடுக்குமுறையை சொல்லி ஜாதிய வளர்க்குற தன்மையா தான் பார்க்கப்படுதுன்றது வந்து ரஞ்சித் அவர்களுக்கு எப்போ புரிய போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. அதுல ரொம்ப கான்சியஸா அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து பண்ணணும். ஏன்னா இப்ப வந்து ரொம்ப ஓவரேட்டடான ஒரு பிலிமா இந்த படம் தங்கலான் வந்து இருக்கு. அந்த ஓவரேட்டடான ஒரு படம் விக்ரம் அவருடைய காம்பினேஷன்ல தான் வரணுமா அப்படின்றத என்னுடைய பெரிய கேள்வியா இருக்கு. தங்கலான் படத்தை பத்தி முழுமையா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் பிலிம்ல ஒரு ஃபேண்டசியான ஒரு மேட்டரோட ஒரு படத்தை வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து எடுத்திருக்காரு. விக்ரம்காகவும் ஜி பிரகாஷோட இசைக்காகவும் கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா அந்த 2 விஷயமே வந்து படத்தை வந்து உங்களை வந்து முழுமையா உட்காந்து பார்க்க வச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு. முதல் பாதி வந்து அட்டகாசமா இருக்கு. 2ஆம் பாதி முதல் பாதியை கம்பேர் பண்றப்ப 2ஆம் பாதி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கு. நன்றி.